ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி பார்க்கலாமா? இன்றைக்கி ஃபுல் டே வீடியோ எடுத்திருக்கேன். காலையிலேருந்து மத்தியானம் வரை என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். காலையிலே பார்த்தா வெண்ணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் அது ரெண்டுமே கொஞ்சம் வேக வச்சுருந்தேன். வேறு உப்பு பேக்கெட்டு 2-3 பேக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கிடந்தது. உப்பு டப்பாவில் உப்பே கிடையாது. அந்தாலும் நினச்சிட்டு முதல்ல அதை ஃபில் பண்ணி வச்சுக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு அதை ஃபில் பண்ணதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறவு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் உருளைக்கிழங்கு இருந்தாலும் அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். பெருசாக எடுத்திருப்பேன். அதெல்லாம் நினச்சேன் இவ்வளோ பெரிய வீடியோ யாருக்கும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அனுப்பியிருக்கேன். பட்டாட்டாவை வேக வச்சு வச்சுருக்கேன். அங்கே தாளித்து ஊற்றி பட்டாட்டாவை போட்டேன். இது சிம்பிள் தான், எல்லாத்துக்கும் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இது அம்மாவுக்கு கொடுத்து விட்டேன் காலையிலேயே சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அம்மா மோஸ்ட்லியாக காலையில் பண்ண மாட்டாங்க. என்றைக்காவது பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தான் கொடுத்து விடுவாங்க. அதான் அம்மா இன்னும் கொடுத்து விடல அப்படின்னு அம்மா எதுவும் பண்ணலைன்னு நினச்சி தான் காலையிலேயே அம்மா இவங்க அப்பா போயிட்டுருந்தாங்க, சாமுக்கு அப்பா. அந்தால கொடுத்து விட்டேன். எனக்கும் சாமுக்குமே இருக்குது பூரியும் உருளைக்கிழங்கு கூட்டுமே. மதியம் என்ன சாப்பிட்டோன்னா சிக்கன் குழம்பு இருந்தது, கொஞ்சம் சோறும் சாப்பிட்டாச்சு. இது ஈவினிங்கு ஆலியாக்கும் சாமுக்கும் குல்ஃபியும் கொடுத்துருக்கேன். நல்லா சளி பிடிக்கும், ஆனாலுமே சாப்பிடுதாங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி தான் சாப்பிடுதாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டொமேட்டோ பண்ணியிருக்கிறது யாருன்னு இல்லை, என் தங்கச்சி தான். இது இருக்கிறது உன் தங்கச்சிக்கு பையன். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.